அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்லப் போறது தொல்காப்பியத்துல முத அகத்திணை பத்தி சொல்லப் போறேன். அகத்திணைன்றது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒண்ணு. அதுல அகப்பொருள் என்பது களவு, கற்பு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த களவு, கற்பு அப்படின்னு சொல்லும்போது அது நிலத்தை அடிப்படையாக வைத்து பிரித்திருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களாக பகுத்திருக்காங்க. அந்த 5 வகை நிலங்களும் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கடவுளாகவும் நிலமாகவும் பிரிச்சிருக்காங்க. அதில் முல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மாயோன் என்பது காடு சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய இறைவனாகிய திருமாலை பற்றிய செய்தியாகும். குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது சேயோன் மேய மைவரே உலகம் அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சி தலைவன் யார் அப்படின்னா முருகன். அவர் என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியில் மட்டும்தான் இருப்பார். அதனால தான் குறிஞ்சியில் ஷேயோன் மேய மைவரே உலகம்னு சொல்கிறாங்க. அடுத்து மருதம் அப்படின்னு சொல்லும்போது வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படின்னு சொல்லும்போது மருதம் அப்படின்றதுக்கு தலைவன் யாருன்னா வேந்தன். அவர் எந்த இதுக்கு அடிப்படையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் தான் கடவுளாக இருக்கிறாங்க. அடுத்து நெய்தல் கடலும் கடலும் சார்ந்த பகுதி. அதோட தலைவன் யார் அப்படின்னு சொன்னால் வர்ணன். அடுத்து நடுவு நிலவை பால திணை என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இதில் குறிஞ்சியும் முல்லையும் திணை மயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த நிலை மயக்கத்தில் நடுவு நிலைமையோடு பார்க்கும்போது இது பாலை திணையாக திரிந்திருக்கிறது. பாலை என்றது திணை தனியாக இல்லை. இதில் என்ன அப்படின்னா முல்லை முல்லையும் குறிஞ்சி திணை பிரிந்திருந்ததுனால தான் அதுக்கு பேர் பாலைன்னு வந்துச்சு. திணையும் பொழுதும் அப்படின்னு சொல்லும்போது அதில் முல்லை கார்காலம், பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது கூதிர் காலம், முன்பனி காலம். சிறுபொழுது அப்படின்னு சொல்லும்போது யாமம். அதே திணை மருதத்தில் பெரும்பொழுது எதுவும் கிடையாது. ஆனால் சிறுபொழுது இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வைகறை விடியல். நெய்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே பெரும்பொழுது கிடையாது. ஆனால் சிறுபொழுது ஏற்பாடு. நடுவு நிலைமைன்னு எடுக்கும் பொழுது பாலை அப்படின்னு சொல்லும்போது குறிஞ்சியும் முல்லையும் பிரிந்தது தான் பாலை திணை. அதுக்கு என்ன அப்படின்னா பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். அது பெரும்பொழுது. நண்பகல் என்பது சிறுபொழுதாகும். இதுதான் அந்த திணையோட முக்கியமானது. நிலமும் முதற் பொருள் இது. காலமும் பொழுதும். திணை பொழுது இது பெரும்பொழுது, சிறுபொழுது. நன்றி, வணக்கம்.